கிரைட்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 100% அவருக்கு விருப்பம் இருக்கு. நான் சிஎஸ்கேக்கு தான் போக போறேன்னு நினைக்கிறாரு. கேகேஆர் மற்ற டீம்ஸ் எல்லாம் அவரை ஃபோர்ஸ் பண்ணியும் நான் போற மாதிரி இருந்தா சிஎஸ்கேக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ரீசெண்ட் டைம்ல இன்டர்வியூலையும் சொல்லிட்டாரு. ஆனா பிரச்சனையே என்ன அப்படின்னா ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய டிமாண்ட் ஒன்று வச்சிருக்காங்க சிஎஸ்கே முன்னாடி. இதை பண்ணீங்கன்னா நாங்க சஞ்சு சாம்சனை தரோம், இல்லைன்னா நீங்க அக்ஷன்ல பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படி பார்த்து பழி வாங்குறையே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கதறிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அது என்ன ஏது அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே 3 மாசமா போயிட்டு இருந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவர் போட்ட போஸ்ட் எல்லாமே இப்போ ரீசெண்ட் டைம்ல ஆஸ்னா கூட இன்டர்வியூவில் அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா அவருக்கு விருப்பம் இருக்கு, நீங்க வந்துட்டு சிஎஸ்கேக்கு போறியா என்ன அப்டேட் அப்படின்னு கேட்குறப்போ எல்லாமே கடவுள் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஆர்ஆர்லேயே இருந்துருவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லல. ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் கூட பிரச்சனை அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அவர் வெளியில வராருன்னு தெரியுது. மற்ற டீம் ஸ்கூலுக்கு போறக்கு அவருக்கு வாய்ப்பே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் விருப்பம் 100% கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சிஎஸ்கே மட்டும்தான் ஒரு குறி. ஆனா இந்த தடவை பார்த்து ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் பழி வாங்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா கேஸ்ட் டு கேஸ்ட் ட்ரேடா இல்ல பிளேயர் டு பிளேயர் ட்ரேடா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இன்னும் 100% வரல. இந்த தடவை ஒன்லி பிளேயர் டு பிளேயர் ட்ரேடுங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல கேஸ்ட் டு பிளேயரும் நம்ம மாத்திக்கலாம்ங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. கன்ஃபர்மேஷன் வரட்டும், அதை பத்தி பேசுவோம். ஆனா என்ன டிமாண்ட் அப்படின்னா நாங்க சஞ்சு சாம்சனை தரக்கு நாங்க ரெடியா இருக்கோம், உங்க சைட்ல இருந்து எங்களுக்கு 2 பிளேயர் வேணும், 2ல யாராவது ஒருத்தர் கிடைச்சா கூட ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கு ஓகே தான், நீங்க அதை பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சிவம் தூபே ஆர் ரவீந்திர ஜடேஜா 2 பேரை டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கக்கூடிய ரூமர்ஸ் தான். பட் இருந்தாலுமே இது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கேஷ் கொடுத்து பிளேயரை மட்டும் வாங்குற மாதிரி இருந்தால் சிஎஸ்கே எப்பவோ புக் பண்ணி இவ்வளோ சீக்கிரம் நம்ம போஸ்ட்லாம் போட்டிருப்போம். அந்த அளவுக்கு சஞ்சுவும் வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காரு. பட் இருந்தாலுமே பிளேயர் டு பிளேயர் ட்ரேடு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சஞ்சு சாம்சனை தரோம், நீங்களுக்கு ஜடேஜா இல்லைன்னா தூபேவை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. சிஎஸ்கே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிராகரிச்சதாகவும் சொல்றாங்க. இந்த நியூஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஏகப்பட்ட அபிஷியல் சைட்ல போயிட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாது, கேஎல் ராகுலுடைய ட்ரேடு கேகேஆர் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகாம இருக்கு. ஸோ எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் இசான் கிஷனை ஒரு டீமுக்கு செல் பண்றதா இருக்காங்க. அது மும்பையா மற்ற டீமா என்னங்கிற மாதிரி இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி லோக்கல்ல உள்ள அவங்களுக்குள்ள பல விஷயங்கள் நடந்திருக்கு. லீக்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே அஃபிஷியல் சைட்ல எல்லாருமே போட்டுட்டு தான் இருக்காங்க. ஐ மீன் ஐபிஎல் உடைய சைட் கிடையாது, மொத்த சைட் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. அதுல வந்ததான் இந்த நியூஸுமே. ஸோ சஞ்சு சாம்சன் ரெடி, ஆனா ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் பழி வாங்குறாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படி உங்களால முடியாது அப்படின்னா நாங்க அவரை ரிலீஸ் பண்ணிடுறோம், நீங்க அக்ஷன்ல வேணா எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அக்ஷன்ல சிஎஸ்கேனால எடுக்க முடியுமான்னு கேட்டா அவங்க கிட்ட அவ்வளோ பெரிய பட்ஜெட், சஞ்சு சாம்சன் எடுக்கக்கூடிய பட்ஜெட் இருந்தாலும் அவங்களால எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் வரும். காரணம் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஓவர்டன் இல்ல சாம் கரன், அது போக வந்துட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின், அது மட்டும் இல்லாம தீபக் ஹூடா, ரொம்ப முக்கியமா ராகுல் திரிபாதி, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாலுமே ஒரு 25 to 30 crore தான் இருக்கும். இவர் மட்டுமே எப்படியோ 20 to 22 கோடி பக்கம் போவாங்க. மற்ற டீம்ஸும் ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ கேகேஆர் கேஎல் ராகுல் எல்லாம் வாங்கல அப்படின்னா அவருக்கும் கேப்டன் வேணும், மற்ற டீம்ஸும் வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இவர் ஒருத்தர் மட்டும் எடுத்துட்டு மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்க முடியாம போயிடும். ஸோ இப்போ கிடைச்சா ஒரு பட்ஜெட்குள்ள பேசி சஞ்சு சாம்சனை வாங்கிக்கலாம்ங்கிறதா அவங்களுடைய ஐடியாவும் இருக்கும். ஐ மீன் சிஎஸ்கே உடைய ஐடியாவும் இருக்கும். இதுக்கு ஆர்ஆர் ஒத்துக்கல, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் விருப்பம் இல்லை, சஞ்சு சாம்சனை விடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல அவங்க பழி வாங்குறதுக்கான அனைத்து சுச்சுவேஷனையும் கரெக்டாக யூஸ் பண்றாங்க. அந்த டீமுக்கு போனால் எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அவருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக என்ன விஷயம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் ஓகே, பட் இருந்தாலுமே அவர் அக்ஷன் போக போறாரா, இல்லை சிஎஸ்கே எடுக்க போறாங்களா, இல்லை கேஷ் ட்ரேடு மட்டும் இருக்குமா, அப்படி இருந்தால் ஆர்ஆர் ஒத்துக்குவாங்களாங்கிற மாதிரி பல டாபிக் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. சரி ஓகே, அஸ்வின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, சிஎஸ்கே உடைய கண்டினியூ பண்ண போறாரு அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. நீ வாழ்க்கையிலேயே பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன, ஸோ அதை வந்துட்டு நீ டைம் டிராவல் பண்ணி மாத்தல அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் உங்களை ரீட்டைன் பண்ணியிருப்பேன் அஸ்வினா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. 9.5 கோடி தானா, நான் ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணியாவது உங்களை பண்ணியிருந்தா நீங்க ஆர்ஆர்ல இருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்பவும் அவர் சிஎஸ்கே பத்தி எதுவும் பேசல, அந்த இன்டர்வியூ ஃபுல்லாமே பேசல. அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆருக்கு போனா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அஸ்வின் அவர்களுடைய ரேட்டு 9 கோடி. 9 கோடிக்கு இன்னும் ஒரு சில யங்ஸ்டர்ஸ் எடுக்கலாம், வாஷிங்டன் சுந்தர் மாதிரியான பிளேயரை எடுத்த ஒன் ஃபார் அ ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது சிஎஸ்கே ஒரு பிக் மூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹோம் கம்மிங், எமோஷனல் இதெல்லாமே விட்டுட்டு டீமுக்கு என்ன தேவையோ அதை பண்ணினாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கும்.
பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ ஓவராலாக இதுதான் ட்ரேட் விண்டோ நியூஸு. உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் நியூஸ் எல்லாமே வந்துட்டு லீக் ஆகிட்டு தான் இருக்குது. இதுக்கு நமக்கு அஃபிஷியலாக எப்போ வரும் அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் மந்த் நம்ம செப்டம்பர் அக்டோபர்லாம் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதுதான் இறுதி மாதம். அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பரில் நமக்கு அப்சன் டேட்டே வந்துடும். அதுக்கு முன்னாடியே ரீடைன் ரிலீஸ் பிளேஸுடைய லிஸ்ட் எல்லாமே வரும்போது இந்த ட்ரேட் விண்டோ அப்டேட்டும் முன்னாடியே வந்துடும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.